இந்தியா ஆஸ்திரேலியா மோதிக்கொண்டிருக்கும் ஃபைனல் டெஸ்ட், அதாவது சிட்னியில் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க. மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ட்ரெஸ்ஸிங் ரூம், அதாவது கமெண்டேட்டர் ரூம் போய் கவாஸ்கரை அடிச்சிருக்காருங்க கோலி. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லலாம். 60 வயசுக்கு மேலே போயாச்சுன்னா நாய் குணம் வந்துடும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி சுனில் கவாஸ்கர் சொன்னதும் தவறு தான், ஆனால் அவர் சொன்னது சரிதான். அதே மாதிரி விராட் கோலியும் தவறு பண்ணியிருக்காரு. ஆனால் விராட் கோலியே இவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஓகேவா? ஏன்னா இவர் அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது விராட் கோலி இப்படி கமெண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு கோவம் வரும். அந்த மாதாங்க கோவம் உச்சக்கட்டத்துக்கு போய், ஏன்னா அவுட் ஆகிட்டு சும்மாவே வெக்ஸில் போனார் சிட்னியில் நடந்த டெஸ்ட். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை வால்பாசாவா ஜெயிச்சால் மட்டுமே உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் செல்ல முடியும், இல்லைன்னா அவ்வளோதாங்க இழுத்து மூடிட வேண்டியதா. ஓகே, என்ன நடந்ததுன்னா சிட்னியில் இந்தியா முதல் பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு ஆரம்பமே அதிர்ச்சி தான். டப்பு டுப்பு டுப்பு டப்பு டப்பு டுப்பு டுப்பு டப்புன்னு சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு என்ன வேகத்தில் வர்றாங்களோ அதே வேகத்தில் அவுட் ஆகிட்டு போகிறாங்க. ஜெய்ஸ்வால் எல்லாமே டெலிஃபோன் நம்பர் தான். அண்டு ரிஷப் பண்டும் ஜடேஜாவும் தான் டீசெண்டாக விளாண்டாங்கன்னு வைங்களேன். அவங்க இருக்கிற வரை ஹோப் இருந்தது. ரிஷப் பண்ட் 40, ஜட்டு 26, அவங்க விக்கெட்டையும் எடுத்துவிட்டாங்க போலந்து. ஏன்னா சிட்னி ஆடுகளும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். சீமர்ஸ் செதற விடலான்னு வைங்களேன். அவங்க தான் வந்துட்டு 10 விக்கெட்டையும் மல்னது. நம்ம சிங்க நேதர்லைன் ஒரு விக்கெட் எடுத்தார். ஓகேங்க, மேட்ருக்குள்ளே வந்துடலாம். விராட் கோலி இந்த டெஸ்ட் சீரிஸ் ஓவரால் ஒரே மாதிரி அவுட் ஆகிருக்காருங்க. டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஒரே மாதிரி அவுட் ஆகிருக்காரு. அதுக்கு அவர் வந்துட்டு பயிற்சி எடுத்தாரா என்னன்னு தெரியல, அவ்வளோ மெத்தனமாக இருந்திருக்காருங்க. தென்னர்றாரு. அதில் தான் 5 முறையும் அவுட் ஆகிருக்காரு பேட்டை வெளியே விட்டு. ஏன்டா சச்சின்லாம் பாஸ்ட்டில் வந்துட்டு அவருக்கும் இதே பிரச்சனை இருந்தது, அதை கரெக்ட் பண்ணாருங்க. அப்படியே ஆஃப் ஸ்டிக் வந்து லெக் சைடில் தட்டி விட்டுருவார். இவர் வந்துட்டு கொஞ்சம் கூட அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயிற்சி கூட எடுக்கலை. இது சுனில் கவாஸ்கருக்கு மிகப்பெரிய கோவங்க. எங்க உங்களை நம்பி தானுங்க இருக்குது இந்த பிஜிடி டெஸ்ட் சீரிஸ். ஆஸ்திரேலியாவில் நீங்கள் தான் விளையாடுவீங்க, நீங்களே இப்படி முட்டாள்தனம் பயிற்சி எடுக்காமல் மெத்தனமாக ஒரே மாதிரி அவுட் ஆகிட்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டெஸ்ட் சீரிஸில் இப்படி தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கும் அதே மாதிரி அவுட் ஆன பிறகு சுனில் கவாஸ்கர் கோலியை பார்த்து ஸ்டூபிட்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. முட்டா பையன் மாதிரி விளையாடுறடா, பைத்தியக்காரன் மாதிரி விளையாடுறாடான்னு. இதற்கு முந்தைய டெஸ்ட்டில் வந்துட்டு ரிஷப் பண்டை திட்டிருப்பார். ஏன்னா அவர் படுத்துக்கிட்டு T20 ஷாட் ஆடிக்கிட்டு இருந்தாருங்க. அதாவது இவங்களுக்கு டெஸ்ட் ஃபோக்கஸே போயிடுச்சுன்னு வைங்களேன். சுனில் கவாஸ்கர் திட்டினது தப்பு இல்லை, ஆனால் கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட விடு. இது இவருக்கு மிகப்பெரிய இந்த காயம் ஆறாமல் அவுட் ஆகிட்டு ஏற்கனவே வெக்ஸில் போகிறாரு விராட் கோலி. இவர் ஸ்டூபிட்னு தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தாரா. ட்ரெஸ்ஸிங் ரூம் நேரடியாக போயிட்டாருங்க. நம்மால் தான் உங்களுக்கு தெரியுமே, ஐபிஎல்லையே அன்பேர் தவறாக கொடுத்தா அன்பேர் ரூமுக்கு போய் அடிப்பார். சுனில் கவாஸ்கர் அந்த கமெண்டேட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, ரூமுக்கு போய் பேட்டை தூக்கி எரிஞ்சிட்டாருங்க. இது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு சீனியர் பிளேயருங்க, வயசாயிருச்சு, தகப்பன் வயசு, கொஞ்சம் மரியாதை கொடுத்து போயிருக்கலாம் விராட் கோலி. ஆனால் இப்படி பண்ணது சோசியல் மீடியாவே பற்றிக்கிட்டு எரிகிறது என்றே சொல்லலாம். அண்ட் ஆஸ்திரேலியா வந்துட்டு டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி நினச்சிட வேணாம். பும்ராவுக்கு லக் இருக்குங்க. 185க்கு சோலி முடிஞ்சு 10 பேட்டர் செய்ய வேண்டிய வேலையை இவர் ஒரு ஆள் செஞ்சுட்டாரு. வந்து கடைசியில் ஒரு 6 3 பவுண்டரி 25 ரன் அடித்தார். இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிறனும், கேப்டனாக இருந்தால் அவருக்கு லக் இருக்குங்க. தோனி மாதிரி முதலைக்கு தண்ணியில் பவர், அதே மாதிரி தோனிக்கு கேப்டன் பவர். அதே மாதிரி தாங்க பும்ராவுக்கும் கேப்டன் பவர். முதல் டெஸ்ட் வின் பண்ணி கொடுத்தாரு. மேன் ஆஃப் த மேட்சும் அவர் தான், 8 விக்கெட் எடுத்தார். ஏதாவது ஒன்று பண்ணிடுவாருங்க. அதனால் 185 ரன் தானே அடிச்சிருக்காங்க. இந்தியாவால் சர்வே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சர்வே பண்ண முடியும். பும்ரா தான் நமக்கு மிகப்பெரிய ஹோப். கேப்டன்ஸில் பிரித்து எடுத்துருவாருங்க. அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாம். பட் இந்தியா ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வாய்ப்பு கதவை திறப்பாங்களா, இல்லை வந்துட்டு இழுத்து மூடி விட்டுருவாங்களா ஆஸ்திரேலியா? அண்டு கோலி கவாஸ்கரிடம் இப்படி நடந்துக்கிட்டது சரியா? இதில் யார் மேலே தவறு இந்த கான்ட்ரவர்சியில்? உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க.